2 மாதம் கழிச்சு நேற்று அண்ணன் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக ப்ரீபீட் பண்ண கொடுத்த 2 சாரியுமே வத்தலக்குண்டில் தான் கொடுத்துருந்தாங்க. வத்தலக்குண்டுக்கு தான் சாப்பிடவும் போனோம். சரி இது கொரியர் போட்டுட்டு டேரெக்டாகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. விதின் குட்டி பிறந்த பிறகு பெருசாக எங்கேயுமே வெளியே போய் சாப்பிடல. சரி இப்பயாவது போகலாமேன்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். ஆர்டர் பண்ணது வர்றதுக்கு எப்படி ஒரு 1/4 மணி நேரமாக தான் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா பேர் விதுனை வீடியோவில் காமிக்கும் போது கேட்குறீங்க ரொம்ப சமத்து பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப சேட்டை செய்வாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு போட்ட இலையை ஃபுல்லாக கிழிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து திவானுக்கு கொடுத்த இலையும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அது ஆர்டர் பண்ண பொருள் வர்றதுக்குள்ளே அந்த இடத்தையே ஒரு ரணகலம் ஆக்கிட்டாங்க. அதுக்கடுத்து எப்பவும் போல் திவானை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் ஒரே விஷயத்தை ஆர்டர் பண்ணாமல் மாற்றி மாற்றி ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினச்சிருந்தேன். எனக்கு வந்து ஆல்பம் ரொம்ப பிடிக்கும், அதான் ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ணன் வந்து சிக்கன் ரைஸ் சொல்லியிருந்தான். இன்னொரு அண்ணன் வந்து நானும் பட்டர் கிரேவியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திவானுக்கு சிக்கன் ரைஸ் எல்லாத்தையும் சொல்லி நல்லா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. திவான் ஒர்க்கில் இருந்தாங்க, அப்படியே தான் வர சொல்லியிருந்தோம். கூப்பிடும்போதே சொன்னாங்க பிள்ளை தூக்குறதுக்கு தானே வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களை வந்து வெளியே கூட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க அவங்கள வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரெகுலராக வீட்டில் ஒரே மாதிரி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்றதும் செம்மையாக தான் இருக்குது.